ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹெட்டிங்லேயே நமக்கு இருக்குது ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள். ஸோ ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் அது நிறைய சொற்கள் என்ன செய்யும், அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் தரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள்லாம் என்னது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வகையில் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பெண்கள் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம்? மடவார், மின்னார். மடவார்னாலும் பொருள் பெண்கள் தான், மின்னார்னாலும் பெண்கள் தான். அடுத்தது காற்று அப்படின்னு பொருள் தரக்கூடியது வழி, மாருதம். உவரி என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம்? கடல் என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம்? உவரி, ஆழி, பவ்வம். அடுத்து சூரியன் என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் வெய்யோன், கனலி, மாலி, பருதி. கதிரவனும் வரும். கதிரவனும் என்ன பொருள் தான் தரும்? சூரியன் என்ற பொருளை தான் தரும். அடுத்தது துன்பம்ன்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம்? இடுக்கண், புன்கண், விழுமம், நடலை, அவலம். அடுத்தது விருப்பம்ன்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம்? இடம், விளைவு, வேல், வேட்கை. அடுத்தது மகிழ்ச்சி என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் உவகை, இரும்பூது, உலகம். உலகம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் காசினி, புவனம், பூதளம், ஞாயிறு. கடற்கரை என்ற பொருள் தரக்கூடிய சொல் காயல், பட்டினம். போர் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் சமர், தெரு. குற்றம்ன்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் புரை, தீது. மலை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் பொறுப்பு, வெறுப்பு, வரை, குன்று. குழந்தை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் மால்தலை, குளவி. தந்தம் அந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் பினவு, மறுப்பு. செல்வம் என்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் ஆக்கம், மாடு, சீர், திரவியம். வறுமை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் நல்குரவு, இன்மை, மிடிமை. தாமரை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் முளரி, பங்கயம். மாலை என்ற பொருள் தரக்கூடிய சொல் அடங்கல், தொடை. உறவினர் என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் கேளிர், கிளைஞர். ஆடை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் துகில், உடுக்கை. மலை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் வான், மாரி. அறிவு என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் மதி, புலம், சித்தம். அலை என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் கடலலை, திரி. அடிமை என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் தாதர், தொழும்பர். அரி என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் திருமால், அறிதல், சிங்கம். அணி என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் அணிகலன், அழகு, உடுத்து. அன்னம் என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் சோறு, ஒரு வகை பறவை. அன்னப்பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஒரு வகை பறவை. அகம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் வீடு, மனம், உட்பகுதி. அடுத்தது அரவம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் ஒளி, பாம்பு. அணை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் படுக்கை, தடுத்தல், தழுவு. அடுத்தது அகல் அப்படின்ற பொருள் தரக்கூடியது இதெல்லாம் நீங்கு. அகழுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்னது? நீங்குதல். ஸோ நீங்கு அப்படின்னாலும் அகல். அடுத்து விளக்கு ஏற்றும் தானம், அதுவே அகல் சொல்லுவோம். விளக்கு ஏற்றும் தருணம். அடுத்தது அறை. சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி. இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அறைன்ற பொருள் தரக்கூடிய சொற்கள். அடுத்தது அடி என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் கீழ்ப்பகுதி அல்லது பாதம். நம்ம பாதத்துடைய அடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அடித்தல், அடிக்கிறது. அடுத்தது ஆரம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் மாலை, சந்தனம். ஆற்றல் அப்படின்ற பொருள் தரக்கூடியது திறமை, வல்லமை. ஆடு அப்படின்ற பொருள் தரக்கூடியது, ஆடுன்றது ஒரு வகை விலங்கு, இன்னொன்று டான்ஸ் ஆடுறது. அடுத்தது ஆவி அந்த பொருள் தரக்கூடியது உயிர்னாலும் ஆவி, நீராவினாலும் ஆவி, உயிரெழுத்தினாலும் ஆவி. அடுத்தது ஆறு அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் வழி, நதி, எண். ஆழம் அப்படின்ற பொருள் தரக்கூடியது ஆலமரம். ஆலமரம்னா ஆழம் இல்லை நஞ்சு, ஆழகால விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னது? நஞ்சு, விடம். அடுத்தது கடல் அப்படின்னாலும் ஆழம், கலப்பை அப்படின்னாலும் ஆழம். அடுத்து ஆசிரியர் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் உபாத்தியாயர்,
ஆசான் இல்லை குறவர். ஆடி அந்த பொருள் தரக்கூடிய சொற்கள் மாதம், அண்ணாடி, அசைந்து. ஆதி அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் முதல், ஆரம்பம், தொடக்கம். ஆனந்தம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் உவகை, மகிழ்ச்சி, இன்பம். இசை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் புகழ், இணங்கு, பண். இறை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் கடவுள், நீர் இறைத்தல். இதழ் என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் பூவிதழ், உதடு. அடுத்தது இடி அப்படின்ற பொருள் தரக்கூடியது தாக்கு. தாக்குனா இடி, வானிடி, முழக்கம், இதெல்லாம் இடின்ற பொருள் தரும். அடுத்தது இறை. இறை அப்படின்னா உணவு, இன்னொன்று ஒளிசை. அடுத்து ரத்தம், இது இந்த பொருள் தரக்கூடியது குருதி. குருதினா ரத்தம், உதிரம்னாலும் ரத்தம், சோறினாலும் ரத்தம். அடுத்து இரவு. இரவுன்ற பொருள் தரக்கூடியது ராத்திரி, இல்லை கங்குள்னாலும் இரவு, நெசி இரவு, இருட்டு இரவு. இனம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் உறவு, சுற்றம், கிளை, பரிசனம். அடுத்தது ஈ அப்படின்ற பொருள் தரக்கூடியது கொடு, பறவை, இரத்தல், அழிவு. உடு அப்படின்ற பொருள் தரக்கூடியது உடுத்து, விண்மீன், அகழி. உரம் அப்படின்ற பொருள் தரக்கூடியது எரு, ஞானம், மதில், வலிமை. உரை அப்படின்ற பொருள் தரக்கூடியது சொல், தேய். உரை அப்படின்னா மேலுரை, வசி. அந்த என்ன ரேன்ற டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது உடுக்கை அப்படின்ற பொருள் தரக்கூடியது, உடுக்கைன்றது எனது ஒரு இசைக்கருவி, அது போக ஆடை அப்படின்ற பொருளும் தரும். உணவு அப்படின்ற பொருள் தரக்கூடியது இதெல்லாம் ஊன்னா உணவு, ஆகாரம்னாலும் உணவு, அடிசில் உணவு, உண்டினாலும் உணவு. அடுத்தது உண்மை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் மெய், சத்தியம், வாய்மை. அடுத்து உதயம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் வைகறை, காலை பொழுது, புலர் விடியல். உதிரம் அப்படின்ற பொருள் தரக்கூடியது குருதி, செந்நீர், ரத்தம். ஊதை அப்படின்ற பொருள் தரக்கூடியது ஊதுகருவி, பருத்தல், இல்லைன்னா குளிர்காற்று. ஊதியம் அப்படின்னா பொருள் தரக்கூடிய சொற்கள் சம்பளம், கூலி, லாபம். ஊழியம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் தொண்டு, பணி, சேவை, வேலை. எகினம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் அன்னம், எண்ணம். அன்னம்னா எகினம், நீர்நாய், புளிய மரம், இதெல்லாம் எகினம். ஏறு அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் காளை. காளைனா ஏறு, ஆண் சிங்கம், ஏறு. ஏறு மேலே ஏறுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மேலே அப்படின்னாலும் ஏறு தான். அடுத்து ஏனம் அப்படின்னா பொருளை தரக்கூடிய சொற்கள் பாத்திரம், பன்றி. அடுத்தது ஏற்றம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் நீர் இறைக்கும் கருவி, உயர்வு. ஐயம் என்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் சந்தேகம், பிச்சை. ஒளி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் ஓதை, அரவம், சத்தம். அடுத்து இந்த ஒளி, இந்தலை இல்லையா, கோடுலி, அந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம். ஓதி என்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் கூந்தல், ஓதுபவன், ஓந்தி. கலை, கலை. முதல்ல எந்தலை, குண்டுலை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பொருள்? இந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் ஆடை, கல்வி, கலைத்தல். அடுத்தது இந்தலை, கோடுலை, அதுக்கான அந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் நீக்கு, பயிருக்கு கேடான புல். அதாவது பயிருக்கு கேடான புல்னா களை அறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பயிரில் உள்ள தேவையில்லாத களையை அறுக்கிறது, அதனால் அது என்னது, பயிருக்கு கேடான புல். அடுத்தது கடி அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் காவு, காவல், காப்பு, கூர்மை, விரைவு. கலை என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் கரும்பு, மூங்கில். களி அப்படின்ற பொருளை தரக்கூடியது பாவகை, சனி, துன்பம், வறுமை. கரி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் யானை, சாட்சி, அடுப்பு கரி. கல் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் பாறைக்கல், படி, தோண்டு. கவி அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் கவிஞர், குரங்கு, பாடல். கம்பம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் தூண், நடுக்கம். கப்பல் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் களம், நாவாய். அடுத்தது கணவன். கணவன் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் கொழுநன் அப்படின்னாலும் கணவன் தான், தலைவன், கணவன், பதி, தலைவன், நாயகன்னாலும் கணவன் தான். அடுத்தது கண் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் கிளி, நேத்திரம். நேத்திரம்னாலும் கண், நயனம்னாலும் கண். கல்வி என்னும் சொல்லை தரக்கூடிய பொருளை தரக்கூடிய சொற்கள் கலை, வித்தை, படிப்பு. அடுத்து கா அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் காப்பாற்று, சோலை, காவடி, பூப்பட்டி. காயம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் பெருங்காயம், புண், உடல் நிலை, வேறு.
கார் அப்படின்ற சொற்கள் பொருளை தரக்கூடிய சொற்கள் கருமை மேகம். காற்று அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் வழி மாருதம் தென்றல் ஊதை. காடு அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் அடவி கானகம் வனம் ஆரண்யம். கிளை என்னும் பொருளை தரக்கூடிய சொல் கிளை மரக்கிளை உறவு. குடி அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம். குளவி அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் குழந்தை சேய் குளவிக்கள். குடை என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் கைக்குட்டை தோண்டு. அடுத்தது குதிரை அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் நிறைய நம்ம சொற்பொருள் படிச்சிருக்கோம். ஸோ அதில் இதெல்லாம் பாருங்கள், புரவி பரி அயம் அசுவம். அசுவம்ன்றதை ஈஸியாக ஞாபகம். அஸ்வமேத யாகம் ராமாயணத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்கூல் புக்கில் படித்ததில். ஸோ அந்த அஸ்வம் அப்படின்னு வந்தாலே அது என்னது, அஸ்வம்னா குதிரை அப்படின்னு அதை வச்சு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது கேடு அப்படின்றது பொருள் தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் நாசம் அழிவு சேதம் சிதைவு. அடுத்து கூடு அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் கூடு அப்படின்னா இது கூடுதல், அப்போ சேர். அடுத்து உடம்பு. அடுத்து பறவை கூடு. கோல் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் கிரகம் புறங்கூறுதல். சங்கம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் சங்கு கூட்டம். சிங்கம் அப்படின்ற பொருள் தரக்கூடியது அரி ஆளி கேசரி கொளரி. அடுத்தது சீயம். சினம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் கோபம் ஆத்திரம் சீற்றம். சுரம் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் வலி தெப்பம். சொல் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் கிளவி கூற்று மொழி வாக்கு. சேனை அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் படை தானை கிழங்கு. சோழன் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் கிள்ளி வளவன் அபயன். ஞானம் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் அறிவாற்றல் விவேகம் புத்தி. அடுத்தது தாமரை அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் பூ அப்படின்னா தாமரை, இல்லை தாவுகின்ற மான் அப்படின்னாலும் தாமரை. தடாகம் அப்படின்ற பொருள் இதெல்லாம் பாருங்கள் சொற்கள் ஏரி குளம் பொய்கை வாவி கயம். இதெல்லாமே என்ன பொருளை தருகிறது, தடாகம் என்னும் பொருளை தருகிறது. அடுத்தது தாள் அப்படின்ற பொருள் இதெல்லாம் பொருளை தரக்கூடியது பாதம் முயற்சி காகிதம். இந்த 3 சொல்ல என்ன பொருள் தருகிறது, தாள். அடுத்தது திரை. திரை அப்படின்ற பொருளை தரக்கூடியது அலை வெற்றிலை. அடுத்தது திங்கள். திங்கள் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் மாதம் நிலவு. அடுத்து திரு அப்படின்ற பொருளை தரக்கூடியது உயர்ந்த அழகு செல்வம். திரி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் அலை விளக்கு திரி. துணி அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் துண்டுசை ஆடை. தை என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் தைத்தல். துணி தைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தைக்கிறது, இல்லைன்னா மாதம் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய தை மாதம் இருக்கு இல்லையா அதை குறிக்கும். அடுத்தது தையல். தையல் எனும் பொருள் தரக்கூடிய சொற்கள் பெண் தைத்தல். நகை. நகை என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் சிரிப்பு அணிகலன். நான் என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நான், அதாவது சர்க்கிளில் போடக்கூடிய நான். அடுத்தது நாடு அப்படின்னு அந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் விரும்பு தேசம். நாகம் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் பாம்பு துத்தநாகம். படி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் வாசி படிக்கட்டு அளக்கும் கருவி. பள்ளி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் கல்விக்கூடம் படுக்கை தொழுமிடம். பனி அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் பணிவு அணிகலன். பார் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் உலகம் கான். கான்றது பார்த்துக்கோங்க 3 சுழியின், 2 சுழியின் கான் அப்படின்றதுடைய பொருள் காடு, 3 சுழியின் வந்தால் அது பார். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. புயல் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் மேகம் பெருங்காற்று. பிழை அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் தவறு உயிர் தப்புதல். பிடி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் பெண் யானை இல்லைன்னா பிடித்து கொள்ளுதல். மதி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் அறிவு நிலா. மடி அப்படின்னா பொருளை தரக்கூடியது சொற்கள் சோம்பல் இர. மரம் அது எந்த ர அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மரம் அப்படின்ற பொருளை தரக்கூடியது வீரம் பாவம். அடுத்தது மனம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் திருமணம் கலத்தல். மா என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில். இப்போ ஒரு சில இது மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பெரிய விலங்கு மாமரம். அடுத்தது மாலை அப்படின்ற பொருளை தரக்கூடியது பொழுது தார். மாசு அந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் குற்றம் தீது. முடி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் தலை செய்து முடி கட்டு. அடுத்தது மெய் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் உண்மை உடம்பு.
வரை அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் மலை, தீட்டு, எல்லை. பலி என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் வலிமை, நோவு. வாரணம் என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் யானை, கோழி, கடல், சங்கு. அடுத்தது விடை அப்படின்னா அந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் பதில், காளை. வேங்கை என்னும் பொருளை தரக்கூடிய சொற்கள் புலி, வேங்கை மரம். வேலம் அப்படின்ற பொருளை தரக்கூடியது யானை. யானை அப்படின்னா வேலம், கரும்புனால வேலம். வலிமை அப்படின்ற பொருளை தரக்கூடியது மொய்மு, வன்மை. அகிம்சை அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் துன்புறுத்தாமை, அடுத்தது இன்னல் செய்யாமை. அணங்கு என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் அழகு, மங்கை, துன்பம், தெய்வப்பெண். அடுத்தது அணி. அணி என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் அழகு, ஒழுங்கு, ஆபரணம், படை, வகுப்பு. அடுத்தது அத்திப்பொழுது, அந்திப்பொழுது. அந்த பொருளை தரக்கூடிய சொற்கள் சாய்பொழுது, சாயங்காலம், மாலை. அபாயம் என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் ஆபத்து, இடையூறு. அறிவு என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். அடுத்தது அறிவுரை என்னும் பொருள் தரக்கூடிய சொற்கள் புத்திமதி, நல்லுரை, உபதேசம். ஸோ இவ்வளவு நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ அதுக்கான நம்ம கம்ப்ளீட் நோட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு 3 கொஷின் கேட்டிருக்கேன். கோழி, கடல், சங்கு அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல், வல்லமை, திறமை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல், அடுத்தது வளவன், அபயன் அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல். ஸோ இதுக்கு 3க்கும் எது கரெக்டாக ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.